இது வந்து ஆர்எக்ஸ் 100 6 வோல்ட் சைலன்சரோட ஜஸ்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். இதை வந்து ஆக்சுவலாக வந்து மஃப்ளர் அப்படிம்பாங்க. ஓகே, இதுக்கு பேர் தான் சைலன்சர். இது வந்து ஆர்எக்ஸ் கிங் RX 115க்குள்ள சைலன்சர் மஃப்ளர். ஓகே, இது வந்து 1986 பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சேம் மேட்ச் ஆகும். இதோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே 1986 வரக்கூடிய பேட்டர்ன். ஓகே, இப்போ 6 ஹோலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாக், இதில் மொத்தம் 4 பிளாக் இருக்கும். நம்ம வந்து அந்த சைலன்சர் வந்து மஃப்ளர் உள்ளாடி இதில் இந்த சைடு இருந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, இன்சர்ட் பண்ணும்போது இந்த ஹோல்லாம் கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த இதில் வந்து சீலிங் ஆகும். ஓகே, ஒரிஜினலில் வந்து ப்ராப்பர் சீலிங் இருக்கும். கரெக்டான ஒரு டைட்டில் உள்ளே போகும். டைட் இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் உள்ளே போகும். பட் கார்பன் ஃபில்லப் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஏரியாலாம் கரெக்டாக அந்த கார்பன் ஃபில்லிங் ஆகும்போது அந்த சவுண்ட் வந்து ஸ்மூத்தாக வரும். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளாக் வந்து 6 ஹோல். 6 ஹோலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 ஹோல் உள்ள இருக்கும். இது சென்டர் ஹோல். நம்ம வந்து சைலன்சர் உள்ள போடக்கூடிய இடம், சைலன்சர் மஃப்ளர்னு சொல்லிக்குவோமே, சைலன்சர் மஃப்ளர் போடக்கூடிய இடம் இந்த சென்டரில் விடுவோம். அதில் வந்து 6 ஹோல் இருக்கும். அது ஒரு விஷயம். இந்த ஹோலெல்லாம் ப்ராப்பர் சைஸில் இருக்கும். ஒரிஜினல் டூப்ளிகேட் பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் அன்ஈவனாக இருக்கும். இது வந்து ப்ராப்பராக அந்த ஹோல்லாம் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருக்கும். டூப்ளிகேட்டை விட ஒரிஜினலில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் பிளாக்கில் வந்து 4 பிளாக் இருக்கும். அடியில் 2 இருக்கும், மேலே 2 ஹோல் இருக்கும். ஓகே, தென் மூணாவது பிளாக்கு ஃபுல்லாக அடைஞ்சிருக்கும். இதில் ஹோல் எதுவுமே இருக்காது, சென்டர் ஹோல் மட்டும்தான் இருக்கும். ஓகே, சொல்லப்போனால் இதில் ஹோல் இருக்காது. 4 ஹோல், 6 ஹோல். அப்புறம் இதில் எந்த பிளாக்லேயுமே எந்த ஹோலுமே இருக்காது, சென்டர் ஹோல் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இது நம்ம நார்மல் போடக்கூடிய சைலன்சரோட எண்டு. ஓகே, மெயின் விஷயம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் 100 சைலன்சரில் நம்மள்ட்ட இருக்கிறது 1988. அதில் வந்து எம் பிரிண்டிங் இருக்கும். எனக்கு கரெக்டாக தெரியல, எம் இல்லைனா என் இருக்கும். 1988 ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து 1986 பேட்சில் வந்து என் இருக்கும். இது வந்து அந்த கிளாம்புக்கு ரிவர்ஸ் சைடில் இருக்கும். என் இல்லைனா எம்னு பிரிண்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வெர்ஷன். அதுக்கப்புறம் உள்ள வெர்ஷனில் எனக்கு எப்படி இருக்குன்னு அக்யூரேட்டாக தெரியலை. அதுக்கப்புறம் 135 சைலன்சரில் I040 இருக்கும். இது வந்து நான் 2015 புது சைலன்சர் வாங்கியிருந்தேன் என்னோடய வண்டிக்கு. அதில் வந்து இந்த I040 பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்த சைலன்சர் எல்லாமே I040 மேக்கு தான் நல்ல குவாலிட்டியில் இருக்கும். ஓகே, நல்ல பிளேட்டிங் குவாலிட்டியும் இருக்கும். சைலன்சர் மெட்டீரியலுமே நல்லாயிருக்கும், ரஸ்ட் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். ஓகே, அதுக்கப்புறம் அதோட கிளாம்பு இருக்குல்ல, இந்த சைடு கிளாம்பு வரும், பாட்டம் கிளாம்பு வரும், சேஸில் ஃபிட் பண்ணக்கூடிய கிளாம்பு. அதில் வந்து சீன் இருக்கும். 135 சைலன்சரில் சீன் இருக்கும். 100 சைலன்சரில் P அப்படிங்கிற பஞ்சிங் பார்த்துருக்கேன். அது ஒரு விஷயம். இவ்வளோ விஷயங்கள் தான் அதில் நோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளூட்டு, இப்போது 86 ஃப்ளூட், 88 இதெல்லாம் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். அந்த ஜப்பான் சீரீஸ் ஃப்ளூட் எல்லாமே சேமாக இருக்கும் அந்த சைலன்சர் மஃப்ளர். இப்போது இது மெயின் ஹோல். ஓகே, அதுக்கப்புறம் உள்ளாடி இதில் 3 பிளாக் இருக்கும். ஓகே, இந்த பிளாக்கில் வந்து இந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ வரக்கூடிய டூப்ளிகேட்டாக இருக்கட்டும், அந்த 91 92 இருக்குல்ல, அந்த சீரீஸ் எல்லாமே சின்னதாக இருக்கும் இந்த ஹோல். அதே மாதிரி இந்த ஹோல் சேமாக இருக்கும். இது 2வது பிளாக். அப்புறம் 3வது பிளாக்கு ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கும். அதுக்கப்புறம் 2096 இருக்குல்ல, 96க்கு அப்புறம் வந்த பேட்ச் எல்லாமே இந்த பிளாக் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இதில் ஹோல் இருக்கும் அப்படின்னு அக்யூரேட்டாக தெரியலை. அதுக்கப்புறம் வந்த செப்பரேட்டாக நம்ம வாங்கணும் 2022 21 வரைக்கும் சப்ளை இருந்துச்சு. அதில் எல்லாமே இந்த பிளாக் எல்லாம் ஃபுல் க்ளோஸாக இருக்கும். அது ஒரு விஷயம். பட் இந்த பேட்டர்ன் எல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த ஹோல் பஞ்சிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஸ்டன்ஸு இது எல்லாமே டிஃப்ரெண்ட் இருக்கும். அது ப்ராப்பராகவே இருக்காது. அந்த லாஸ்ட் வந்த பேட்ச் வந்து ப்ராப்பரான சவுண்ட் இருக்குது. அது உள்ள பிளாக் எல்லாமே க்ளோஸாக இருக்கும். இதுவும் க்ளோஸாக இருக்கும், இதுவும் க்ளோஸாக இருக்கும், இதுவும் க்ளோஸாக இருக்கும், எல்லாமே க்ளோஸாக இருக்கும். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த 86 பேட்டர்ன் பார்த்திங்கன்னா, அந்த 86ல் வந்தது 88 பேட்ச் இந்த டயத்தில் உள்ளதெல்லாம் நான் செக் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்னும் அதுவும் அக்யூரேட் சேமாக இருக்கும். இது வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம அந்த பீட் ஒரு 86க்கு உள்ள பீட் எப்படி இருக்குமோ அதை வந்து 6 ஹோல் சைலன்ஸில் யூஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதோட ஏர் ஃப்ளோ பார்த்திங்கன்னா இந்த 6 ஹோல் வழியாக வரும். ஓகே, இந்த 6 ஹோல் வழியாகவும் ஏர் வரும், இது வழியாகவும் ஏர் வரும். இதோட பிளாக்கு எப்படி சீட்டிங் ஆகிற அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் வந்து இந்த இதில் உள்ள இந்த பிளாக்கில் நேராக மேட்சிங் ஆகும். இந்த பிளாக்கும் இந்த பார்ட் வந்து இதில் சீலிங் ஆகும். ஓகே, அது ஒரு விஷயம். அடுத்த 2வது ஹோல் இந்த பிளாக் இருக்குல்ல, இந்த பிளாக் வந்து இந்த ஏரியாவில் சீலிங் ஆகிருக்கும். அதை நம்ம நோட் பண்ணியிருக்கோம்.
அடுத்தது இந்த ஏரியா வந்து இதில் வந்து சீலிங் ஆகும். அப்புறம் ஃபோர்த் ஒன் இந்த ஏரியாவில் சீலிங் ஆகும். அது எப்படி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண கிங்கு உள்ள சைலன்சர் தான் நம்ம வண்டியில் யூஸ் பண்ணியிருந்தோம். அதாவது சைலன்சர் வந்து 9088 மஃப்ளர் உள்ளாடி போட்டிருந்த இது வந்து நமக்கு RX கிங்கு உள்ளது தான் நம்ம யூஸ் பண்ணோம். 2017 பர்ச்சேஸ் பண்ணுறோம். 1500 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணால் போய் 2017, 18 அந்த டைம் 18 இல்லை, ஒரு 2019, 18, 19 அந்த டைமில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணோம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோ பார்த்திங்கன்னா இது வழியாக வரும், அப்புறம் இந்த 6 ஹோல் வழியாகவும் வரும். அதுக்கப்புறம் அகெயின் அந்த சவுண்டு ஃபுல்லாக இதுக்கு உள்ளாடி உள்ள இந்த ஹோல்ஸ் வழியாக அகெயின் ஸ்ப்ளிட் ஆகும். இந்த ஹோல் வழியாக ஸ்ப்ளிட் ஆகிட்டு அப்புறம் இந்த பிளாக் வழியாகவும் வரும், இந்த பிளாக் வழியாகவும் வரும். அப்புறம் அந்த ஃப்ளோ அப்படியே வந்துட்டு இந்த ஏரியா வரும்போது சென்டர் மட்டும்தான் வரும். சென்டர் வரும். அப்புறம் இந்த ஏரியா வருதுல்ல, இந்த ஏரியா வரும்போது அகெயின் இந்த ஃப்ளோக்குள்ளாடி டச் ஆகிட்டு இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டு. இந்த ஏரியாவில் வரக்கூடிய ஏர் அகெயின் இதுக்கு உள்ளாடி போகும். இங்கே எல்லாம் ஸ்பில் அப் ஆகிட்டு அந்த சவுண்டு அதுக்கப்புறம் சென்டர் வழியாக வரும். ஓகே.